ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அப்லிஃப்ட் யுவர் லைஃப் சேனலுக்கு உங்கள் எல்லாத்தையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ரிலாக்ஸிங் சண்டேங்க. நாங்கள் உடுமல்பேட்டில் ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். பாப்பா 2 பேரும் ரெக்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு ஒரு ஈவினிங் போல் கிளம்பிட்டு ஒரு 4 மணிக்கு கிளம்புனோம் எங்கள் ஊரில் இருந்து. உடுமல்பேட்டில் எப்போவுமே நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போவோம். இன்றைக்கி வந்து அந்த ஹோட்டலுக்கு போகாமல் இன்னொரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறோம். அதை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. கிளம்பி கொஞ்சம் தூரம் கார் போனதுமே ஹெவி ரெயினுங்க. நல்ல மழை. எதுக்க வர வண்டிக கூட தெரியாத அளவுக்கு அந்த அளவு நல்ல மழை இருந்தது. சரி மழையில போய் நல்லா சூடாக நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஜாலியாக போய் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. இந்த மழையில் சேருமோ சேராதோங்கிற ஒரு பயம் கூட இருந்தாலும் என்ன பண்ணுறது, குழந்தைங்க ஆசைப்பட்டாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டோம். எப்போவுமே நாங்கள் பஞ்சாபி தாபா ஹோட்டலுக்கு தான் போவோம். இது உடுமல்பேட் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாப்பா கிரில் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கிரில் வந்து ரொம்ப லேட் ஆகும், ஒரு 5:30க்கு மேலே தான் ஆகும்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் கிளம்பி மறுபடியும் இந்த சிட்டி கிளப் ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி மலை போகிற வழியில் தளி ரோட்டில் அந்த மேம்பாலம் ஏறுது பார்த்தீங்களா, அங்கே அது அந்த ஏறுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து இந்த சிட்டி கிளப் கபே வந்து இருக்குது. இது வந்து சூப்பராக இருந்தது. இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த கிரில் வந்து நல்லா எல்லாம் சுற்றி கிரில் ஆகிட்டு இருந்தது. ஒரு மாதிரி டெம்ப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. உள்ள ஆம்பியன்ஸ் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளே என்ட்ரானதுமே வந்து கூல் ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸு, அதாவது கிட்ஸை எப்படியெல்லாம் கவர் பண்ணுமோ அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸும் இருந்தது. அதுக்கு உள்ளே தான் வந்து நம்ம போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. இந்த இடத்துல அந்த கிரேப்ஸ் எல்லாம் தொங்க விட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சுட்டு ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. உள்ள அந்த லைட்டிங்ஸ் ஆகட்டும், அந்த பிளேட்லேருந்து எல்லாமே வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க இந்த ஹோட்டல். உள்ளே வந்து எனக்கு பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ், அதுக்கப்புறம் அங்கே இருந்த வெரைட்டீஸ். உடுமல்பேட்டில் இந்த அளவு குடுக்குறாங்களா அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து நிறைய வெரைட்டீஸ் இருக்கும், நிறைய இது இருந்தது. இங்கே உடுமல்பேட்டில் அந்த அளவெல்லாம் கிடைக்கல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபலூடாலேயே அவ்வளோ வெரைட்டீஸ் இருந்தது. கிரில் அவ்வளோ வெரைட்டீஸு, அது மாதிரி நிறையா இருக்குது. நான் அதை வந்து உங்களுக்கு அந்த மெனு கார்டவே உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் பாருங்கள். நிறைய வெரைட்டீஸ் இருக்குது, எல்லாமே சூப்பராக இருந்தது. இதுதான் வந்து உள்ளே இருக்கிற அந்த செட்டப் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக ட்ரை பண்ணோம், இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்தது. பார்த்தீங்கன்னா இங்கே சோடா ஸ்பெஷலு, அதுக்கப்புறம் ஜூஸு, ஃப்ரெஷ் ஜூஸஸ்ஸு, இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஷேக்ஸு, இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இதில் காமிச்சிருப்பேன். நீங்கள் வேணும்னா வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போல் எடுத்து கூட நீங்கள் பார்த்துக்கங்க. இதோட ப்ரைஸ்லேருந்து எல்லாமே காமிச்சிருப்பேன். ஃபலூடாவில் அவ்வளோ வெரைட்டீஸ் இருந்தது. டெண்டர் கோகனட், அதாவது அந்த இளநீல கூட அவங்க ஃப்ளேவர்ஸ் கொடுத்து அவ்வளோ வச்சுருந்தாங்க. மொஜிட்டோவில் அவ்வளோ ஒரு வெரைட்டீஸ், ஐஸ்கிரீம்ஸு, டெசர்ட்டு, அது மாதிரி ரொம்பவே இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட்ணும். ஒரு காலேஜ் போகிற குழந்தைங்க அவங்கெல்லாம் வந்து நாங்கள் சாப்பிடவே பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸுகெல்லாம் கேங்காக வர ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் வந்து எல்லாம் சாப்பிட்ருந்தாங்க. ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு ஃபுல் பிரியாணி, வறுவல் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக அப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த மாதிரி கிரில்லு, இந்த மாதிரி ஐட்டங்கள், டெசர்ட்டு, இந்த ஐஸ்கிரீம்ஸு, ஃபலூடா, ஜூஸு வெரைட்டீஸு, ஷவர்மா, இதுக்கு எல்லாமே சைனீஸ் ஐட்டம்ஸ், இது எல்லாமே இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இன்றைக்கி அந்த ஹோட்டல் இல்லாததுனால நாங்கள் இந்த கடையை வந்து கண்டுபிடிச்சோம்னே சொல்லலாம். அவங்க அப்பாவும் பொண்ணும் நல்லா பேசிக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பவும் போல் எங்கள் ஸ்ரீகுட்டி என் பக்கத்தில் தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னு அடம் பிடிச்சி உட்காந்துக்கிட்டா. வாங்க நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம், அதில் எது நல்லா இருந்தது அப்படிங்கிற ரிவ்யூ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாங்கள் சூப் சொல்லிட்டாங்க. சூப்பு வந்து 2/4 நாங்கள் வந்து சொல்லிட்டோம். ஒரு ஃபுல் சூப்லாம் பாப்பா குடிப்பாங்களான்னு தெரியலை, அதனால் வந்து 2/4 சொல்லிட்டோம். 2 சூப்பை 4 கொடுக்க சொல்லிட்டோம். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. நான் குழந்தைகளுக்கெல்லாம் எப்போவுமே பெப்பரை தூவி கொடுப்போம். அது கொஞ்சம் ஸ்பைசியாகவே இருந்ததுனால பெப்பரே போடாமையே குடிச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு கோல்டு காஃபுக்கெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சூப்பு வந்து சூப்பராக இருந்தது இந்த கஃபேல.
அதுக்குள்ள சிக்கன் பீஸஸும் இருந்தது. அந்த சிக்கன் பீஸஸுமே பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த சூப்ல ஊறி நல்லா டேஸ்ட்டா இருந்தது. அதுவும் வந்து அந்த உப்பு, காரமெல்லாம் வந்து பிடிச்சிருந்தது. அது மென்னு சாப்பிட்டு அந்த சூப் குடிக்கும்போது ரொம்பவே சூப்பரா இருந்ததுங்க. அதுவும் அந்த மழை ஜோரா பெஞ்சதுக்கு அந்த சூப்பு உண்மையிலேயே அல்டிமேட்டா இருந்தது. அடுத்து கிரில் பெரி பெரி குடுத்தாங்க. கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னு கேட்டதுனால, பெரி பெரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கங்க நல்லாருக்கும் அப்டின்னாங்க. அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா, குஃபூஸ் வச்சிருந்தாங்க. இது வந்து நாங்க மடத்துக்குளத்துலலாம் சாப்ட்டுருக்குறோம். பட் வந்து குஃபூஸ் எல்லாம் வச்சு குடுத்ததில்ல. எனக்கு அதுக்கு பேரே தெரியல. இது என்ன அப்டின்னு கேட்டதும் அவங்க சொன்னாங்க. அது கூட வச்சு சாப்பிடணும் அப்டின்னு சொன்னாங்க. அவங்களோட பிளேட்ஸ் கூட ஒரு மாரி டிஃப்ரெண்ட்டா ரொம்ப அழகா இருந்ததுங்க. இந்த குஃபூஸ் கூட வச்சு அந்த பெரி பெரி, கிரில் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஃபில்லிங்கா இருக்கும். ஒரு நாளைக்கு டெம்ப்ட் ஆகும் போய் நான்வெஜ் சாப்பிடலாம் அப்படின்னு. ஒரு கிரில் மட்டும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னா, ஒரு மாரி ஃபில்லிங்கா ஃபுல்லா அ வயிறு நெறஞ்ச மாரி இருக்காது. ஆனா இது கூட சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லாவே வயிறு ஃபில்லிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க மலபார் பிரியாணி ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் நார்மல் பிரியாணியும் ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ரைத்தா, அதுக்கப்புறம் ஒரு குருமாவும் குடுத்துருந்தாங்க. மலபார் பிரியாணி பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள ஒரு சிக்கன் லெக் பீஸ் வச்சிருந்தாங்க. வித் ஒரு பாயில் எக்கோட. ஆனா, அது வந்து கொஞ்சம் ஸ்வீட்னஸா இருந்ததுங்க. அந்த உலர்ந்த திராட்சைலாம் போட்டிருந்தாங்க. நம்ம நார்மலா சீரக சம்பா அரிசி, இந்த திண்டுக்கல் பிரியாணி மாரி டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் ஆவரேஜா தான் இருந்தது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா, இந்த ஃபலூடாலாம் வந்து அல்டிமேட்டா இருந்ததுங்க. அப்படியே இது என்னால ஃபுல்லா வந்து அ கு சாப்பிடவே முடியல. அந்த அளவு இருந்தது. ஃப்ரூட்ஸ் ஃபலூடா வந்து நான் சொல்லியிருந்தேன். உள்ள நெறைய ஃப்ரூட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸும் போட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அவ்ளோ சூப்பரா இருந்தது. அந்த மேல வச்சிருந்த அந்த கொடையெல்லாம் வந்து குழந்தைங்க எடுத்துட்டு விளையாண்ட்டு அவ்ளோ ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. மேல ஃப்ரூட்ஸ் இருந்தது. அது ஃபர்ஸ்ட்டு அதெல்லாம் சாப்பிட்டு, அந்த ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே வயிறு வந்து ரொம்ப ஃபில்லிங்கா இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணுனோம். குழந்தைகளுக்கு கோல்டு இருந்ததுனால, அந்த ஃபுல் ஃபலூடாவ நான் மட்டும் தான் சாப்பிட்டேன். பாப்பா வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அந்த மேல இருந்த ஃப்ரூட்ஸ் குடுக்கும்போது. அப்புறம் அவங்களுக்கு எங்க வீட்ல அவருக்கும் பார்த்தீங்கன்னா, லெமன் ஜூஸ் வந்து சில்னஸ் இல்லாம அவங்க வாங்கிக்கிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு ₹25 தான். அந்த லெமன் ஜூஸ் வந்து அவ்ளோ பெரிய கப்ல ஃபுல்லா குடுத்துருந்தாங்க. குவான்டிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. அதே நேரம் வந்து டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அந்த ஃபலூடா மேல இருந்த அந்த கொடைய எடுத்துட்டு, ஒரு பாப்பா மட்டும் வச்சுட்டு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வெயிட்டர்கிட்ட நாங்க சொல்லி, இன்னொரு கொடையும், குட்டி கொடையும் வந்து பாப்பாவுக்கு எங்க பெரிய பொண்ணுக்கு வந்து குடுத்தாங்க. அவ ரொம்பவே ஹேப்பி ஆயிட்டா. அ எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இது ஒரு நல்ல அ அ கஃபே. நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க. உடுமல்பேட்ல இருக்கு. ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்க மொதன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்டும் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ். ஹேவ் அ கிரேட் டே.